அனைத்து உள்ளங்களுக்கும் சர்வசக்திக்கும் என் வணக்கம். காரக ஜோதிடம் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்கிறது வார்த்தை அடிப்படையிலே எல்லாமே அமைந்துள்ளது ஜாதக பலன். ஆனால் எண்ண எழுத்தத்தான் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. எப்படி கிரகங்கள் சிந்திக்கப்படுகிறதோ அதுபோலவே எண்ணம் எழுத்தும் வார்த்தையிலும் சிந்திக்கப்பட்டு தான் ஜாதக பலன்கிறது நடக்கின்றது. ஆனால் தெய்வ அனுகூலம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே. ஒரு தெய்வங்கள் ஒரு கிரகங்கள் வருது அப்படின்னாக்கா அது வார்த்தை அடிப்படையில் தான் நம்மகிட்ட பலன் கொடுக்கறது நினைக்கிது. ஆனால் அனைத்து உள்ளம் என்பதே 4 எழுத்து தான். அந்த 4 எழுத்துக்கு விதியின் 3 தான். அப்போ உள்ளம் 3ஆம் இடம். ஆனாலும் ஜாதகம் என்பது 247 எழுத்துக்குள்ளே எல்லா பலாபலன்களும் அடங்கி போச்சு, யோகமும் அடங்கி போச்சு. 9 கிரகத்துக்குள்ள 12 ராசிக்குள்ளே எப்படி அடங்கியிருக்கு யோகங்கள், அதுபோலயே எண்ணும் எழுத்துலேயே அடங்கியிருக்கு என்பதை தான் நான் சொல்லுகின்றேன். ஆனாலும் உள்ளத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 3, 4, 7, 7. அப்போ 3, 7 வச்சுக்க. 3, 7, 3, 7, 21. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 3. அப்போ உள்ளம் 3ஆம் இடம். உள்ளம் 3ஆம் இடம். உள்ளம் எப்படி உள்ளத்தை 3வது விதியின் எப்படி உள்ளத்தை ஆராய்ச்சி செய்து எப்படி இப்போ நம்மளை நினைக்குதோ அது போல தான் எல்லாமே. ஆனாலும் உள்ளத்துக்கு கூட வார்த்தைகள் இருப்பதனால தான் நம்ம உணர்ந்து வருகின்றோம். அதனால் உள்ளத்துக்கு விதியின் 3. அடுத்ததாக வெற்றிலைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 8, 5 8, 5, 9, 8 இதெல்லாம் கூட்டாக 30. அதோடைய விதியின் 3. அப்போ வெற்றிலைக்கு 3ஆம் இடத்து பலன். அடுத்ததாக சுண்ணாம்புக்கு 4, 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களும் 5, 3, 4, 7, 2 இதெல்லாம் கூட்டா 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ சுண்ணாம்புக்கு விதியின் 3ஆம் இடம். நிஜாம்பாக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்கள் 9, 1, 7, 7, 7, 3 இதெல்லாம் கூட்டாக 34. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 7. அப்போ நிஜாம்பாக்கு விதியின் 7ஆம் இடத்து பலன். அந்த சுவை இருக்கின்ற வரை வாயில் விட்டு சப்புன்னு சப்புவாங்க. அது சுவை முடிந்து விட்டால் ஜீனியோட சுவை முடிந்து விட்டால் அது பார்த்து தான் நம்ம தோக்கு செய்யும். அதான் 7வது விதியம். அப்போ 7ஆம் இடம் சுவைகளையும் குறிக்கின்றது. அப்போ 7வது விதிங்கிறது அவர்களுக்கு யோகங்கள் தந்துவிட்டால் அது வெறும் பாக்கு தோக்குக்கும். அதான் நிஜாம்பாக்குடைய விதியின் 7. பரவலாக பெய்யும் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. அதுக்கு எண்கணிதம் அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு எண்கணிதம் 9, 3, 5, 2, 1, 3, 8, 4, 7 எல்லாம் கூட்டாக 42. அதோடைய விதி என்பது 6. அப்போ பரவலாக பெய்யும் என்பது மழை தான். இப்போது பனிக்காலம் வந்துவிட்டது. இது எங்கேயோ பனிமண்டலம் இருக்குது. அது நம்ம சாதாரண ஒரு குடிசைக்குள்ளே கடைகோடி கிராமங்கள் வரை வருகிறது அப்படின்னாக்கா அது ஒரு பனிமண்டலம். அப்போது பனி பரவலாக பெய்யும் என்பது மழைக்கு இடம் உண்டு. பரவலாக பனி பெய்யும், பரவலாக குளிருங்கிறது பனிக்கு உண்டு, மழைக்கு உண்டு. அப்போ அதோடைய விதி என்கிறது 6. அப்போ பரவலாக பெய்யும் என்ற வார்த்தைக்கு விதியின் 6. அடுத்ததாக நல்ல பாம்புக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்கிறதும் 8, 1, 4, 7, 7, 2 இதெல்லாம் கூட்டா 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ நல்ல பாம்புடைய விதியின் 2. அடுத்ததாக சாரப்பாம்புக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணில் 1, 7, 7, 7, 2 இதெல்லாம் கூட்டா 24. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க விதியின் 6ஆக மாறுகிறது. அப்போ சாரப்பாம்புலாம் 6ஆம் இடத்து பலன். அடுத்ததாக மண்ணுளி பாம்புக்கு விதியின் 3. அதுக்குரிய எண்ணில் 1, 3, 8, 5, 6, 7, 7, 2 இதெல்லாம் கூட்டாக 39. அது கிரகத்தால் கழிச்சிட்டா மீதி 3. அப்போ மண்ணுளி பாம்புக்கு விதியின் 3. மண்ணுளி பாம்புங்கிறது மண்ணிலே கிடக்கிறது. அதான் மண்ணுளி பாம்பு. ஆனால் கொம்பேரி மூக்குடைய விதி என்கிறது 3. அப்போ கொம்பேரி மூக்கனுக்கு 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குரிய எண்கள் 3, 7, 1, 4, 1, 7, 1, 6 இதெல்லாம் கூட்டாக்க 30. அதோடைய விதி என்பது 3. அப்போ கொம்பேரி மூக்கன் விதி என்கிறது 3. கொம்பேரி மூக்குங்கிறது பச்சையாக தான் இருக்கும், நீட்டாக இருக்கும். அதாவது கொம்பேரி மூக்கன். அது நான் பார்த்த இடத்துல எனக்கு காட்டிட்டு கொம்பேரி மூக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அது எந்த பாம்புன்னு எனக்கு தெரியுது. கொம்பேரி மூக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் கொம்பேரி மூக்குடைய விதிங்கிறது 3. புழுக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்கள் 2, 8 கூட்டாக 10. அதோடைய விதி என்பது 1. 1ஆம் இடத்துல தான் புழுக்கள் உருவாகிறது.
கண்ணாடி விரியன். கண்ணாடி விரியனுக்கு வந்து 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குரிய எண்கிற 1, 3, 4, 6, 6, 4, 2, 6 எல்லாம் கூட்டாக்க 34. அதனுடைய விதி என்பது 7. அப்போ கண்ணாடி விரியனுக்கு வந்து 7ஆம் எழுத்து பலன். கண்ணாடி விரியன் நான் பார்த்ததில்லை, சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்ணாடி விரியனுடைய விதியின் 7. கட்டு விரியன். கட்டு விரியனுக்கு வந்து 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்கிற 1, 2, 7, 6, 4, 2, 6, 6 கூட்டாக 28. அதனுடைய விதி என்பது 1. கட்டு விரியனுடைய விதியின் 1. 1ஆம் எழுத்து பலனாக வருகின்றது கட்டு விரியன். அடுத்ததாக நாகம். நாகத்துக்கு வந்து 5 தலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 5 தலனாலாம் கேள்விப்பட்டிருக்காங்க, பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நாகத்துக்கு வந்து 5 எழுத்து, 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணும் 6, 1, 7 எல்லாம் கூட்டாக 14. அதனுடைய விதி என்பது 5. அப்போ நாகம் வந்து 5ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. ஆனால் நாகம் 5 தலை நாகம். இதுதான் 5 தலையை காட்டுகிறது. நாகம் என்ற வார்த்தைக்கு தான் 5ஆம் இடம். 5 தலை. சாமியோட தலையெல்லாம் வச்சுருப்பான். 5 தலை, 7 தலை. 7 தலை நாகலாம் இருக்குது. மலைப்பாம்பு. மலைப்பாம்புக்கு 7 தலைன்னு சொல்லப்படுகிறது. மலைப்பாம்புக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணில் 1, 8, 7, 7, 2 எல்லாம் கூட்டா 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ மலைப்பாம்பு. மலைப்பாம்போட விதியின் 7. அதனால் வந்து மலைப்பாம்புக்கு வந்து 7 தலை இருக்கலாம். நாகத்துக்கு வந்து 5 தலை இருக்குது. கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் சொன்னவங்க மூலமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். 5 தலை நாகம் இருக்குது, 7 தலை நாகம் இருக்குலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ மலைப்பாம்போட விதியின் 7. அப்போ 7 தலையும் இருக்கலாம். நாகத்துக்கு வந்து 5 தலை இருக்குது, 5 தலையும் இருக்கலாம். அடுத்தது நாடு. நாடுக்கு வந்து 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணி தான் 6, 7 எல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ வந்து நாடு என்பது கிராமம்தான். சில ஏரியாலாம் திசைக்கு தகுந்தவாறு நாடுகள் இருக்கும். 4 நாடு 3 நாடு சேரணும் அப்படிங்கிறது. ஒரு நாடுங்கிறது 10 கிராமம் 20 கிராமம் சேர்ந்து தான் ஒரு நாடு. அப்போது வந்து நாடு 6, 7 கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ 13 ஊர் சேர்ந்தாலும் ஒரு நாடாக இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கு தான் அது. ஆனாலும் வந்து நாடோட விதியின் 4. அடுத்தது வந்து அவை அஞ்சாமை என்ற ஒரு வார்த்தைக்கு இதில் ஒரு 4 எழுத்து, அதில் ஒரு 2 எழுத்து, 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1, 9, 1, 1, 1, 5 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதியின் போது 9. அப்போ அவை அஞ்சாமை என்ற ஒரு அவை அஞ்சாமை என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. 9ஆம் எழுத்து பலனாக அவை அஞ்சாமை என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அடுத்ததாக குறிப்பறிதலுக்கு வந்து 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 9, 6, 9, 7, 1 எல்லாம் கூட்டாக 35. அதோடைய விதி என்பது 8. அப்போ வந்து குறிப்பறிதல்ங்கிறது 8ஆம் இடம் தான். ஒரு குறிக்கிறது போகிறது எல்லாமே 8ஆம் இடம் தான். மடிப்பிச்சைக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிலும் 1, 6, 6, 1, 9, 7 எல்லாம் கூட்டாக்க 30. அதோடைய விதி என்பது 3. அப்போ மடிப்பிச்சோட விதியின் 3. ஓட்டுப்பிச்சை. அடுத்த ஓட்டுப்பிச்சைக்கு வந்து 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்களில் 6, 2, 7, 6, 1, 9, 7 எல்லாம் கூட்டாக 38. அதோடைய விதி என்பது 2. அப்போ வந்து ஓட்டுப்பிச்சைக்கு வந்து 2ஆம் இடம். 2ஆவது பாவகராக பிச்சை எடுப்பாங்களோ என்ற சந்தேகமாக இருக்குது. அதனால் ஓட்டுப்பிச்சை. அதான் ஓட்டுப்பிச்சையோட விதியின் 2. அடுத்ததாக வந்து கல்யாணத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 1, 1, 9, 6, 7 எல்லாம் கூட்டாக 24. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 6. அப்போ கல்யாணத்துக்கு வந்து விதியின் 6ஆம் இடம். திருமணத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 4, 8, 5, 1, 6, 7 எல்லாம் கூட்டாக 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ திருமணம் 9ஆம் எழுத்து பலன் திரிகோணத்தில் வருகிறது. அதனால் தான் திருமணம் என்ற வார்த்தை ஒரு நிலையானதாக இருக்கின்றது. கல்யாணங்கிற வார்த்தை சொல்லிக்கிறது. யாரும் இப்போ கல்யாணம்னு யாரும் பத்து அடிக்கிறது, திருமணம் பத்திரிக்கை தான் அடிக்கிறாங்க, திருமணம்னு தான் போடுறாங்க. ஆனால் கல்யாணங்கிறது கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகிடுச்சாப்பா, திருமணம் ஆகிடுச்சான்னு கேட்க மாட்டாங்க யாரையுமே. கல்யாணம் ஆகிடுச்சான்னு தான் கேட்பாங்க. அந்த கல்யாணம் என்ற ஒரு வார்த்தை திருமணமாக மாறிவிட்டது. அப்போ வந்து திருமணம் 9ஆம் எழுத்து பலன், கல்யாணம் 6ஆம் எழுத்து பலன். அடுத்தது வந்து மடிக்கு வந்து 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய 1, 6 அது கூட்டினாக்கா 7. அப்போ வந்து மடிக்கு வந்து 7ஆம் இடம். காம்புக்கு வந்து 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 8, 7, 2 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. காம்புக்கு வந்து 8ஆம் இடம். காம்புன்னா எந்த காம்பாக இருந்தாலும் இருக்கலாம், பரவாயில்ல. பசு ஒரு தாய், அதுவும் காம்பு தான். காம்பு வச்சு தான் நம்ம வந்து கறக்கணும், பால் கறங்க. எங்கன்னாக்கா அது மடின்னு சொல்கிறோம், அது காம்புன்னு சொல்கிறோம். அதனால் மடி வந்து நல்லா ஊக்கமாக இருந்தால் பால் நிறையா கறக்கும். மடி தளர்ந்து போனால் பால் இருக்காது. அப்போ அதுக்கு வந்து காம்பு மூலமாக தான் பால் கறக்கிறோம். அதனால் வந்து காம்போட விதியின் 8. மார்புக்கு வந்து 3 எழுத்து.
அந்த 3 எழுத்துக்குரிய எண் இது 9, 8, 9, 2 எல்லாம் கூட்டாக 19. அதோட விதி என்பது 1. அப்போ ஒவ்வொரு மாறு மூலமாக நான் பால் கறக்கிறோம். அதனால் வந்து ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் வந்து சாதக பலன் பலாபலன்கள் கிரகத்துள்ள எப்படி அடங்கியிருக்கோ அதுபோல் வந்து தமிழ் எழுத்துக்களும் அத்தனையுமே அடங்கியிருக்கு. அதனால் வந்து ஜாதக பலாபலன்கள் ஒரு உண்மையானது. ஆண்டவர் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நான் இந்த எண்கிணறு மூலமாக நான் உருவாக்கப்பட்ட எண்கிணறு மூலமாக ஆய்வு செய்து ஒரு முறையாகவே சொல்லி கொண்டு வருகின்றேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். கார ஜோதிடம், திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர்.